ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் ரெசிபிஸ். நான் உங்கள் தனுஷ். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம கேரட் கீ செய்ய போகிறோம். இது எப்படி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் லெஸ் டைமில் செஞ்சிடலாம். இது மெயின் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கும். அதேமாதிரி பெரியவங்க எல்லாருமே பாடி ஹெல்த்தியாக இருக்கும். இது எப்படி செய்யலாம் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரட்டை சீவி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சீவி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து அதில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நெய் போட்டுக்கோங்க. நான் 2 கேரட் தரேன், நான் 2 ஸ்பூன் நான் நெய் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீவி வச்ச கேரட் எடுத்து கடாயில் போட்டுக்கோங்க. போட்ட கேரட்டை நல்லா கிண்டி விட்டுங்க. நெய் கூட நல்லா கிண்டி விட்டுங்க. அப்புறம் வாசனை நல்லா வரும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 2 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. நம்மளே சொன்ன மாதிரி தான் நீங்கள் எந்த அளவுக்கு கேரட் வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் பால் ஊற்றிக்கலாம். நான் 2 கேரட் எடுத்தேன்னா 2 டம்ளர் நான் பால் ஊற்றிக்கினேன். ஸோ அது ஊற்றி நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்து நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேனில் ஆரஞ்சேன். இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். இப்போ அதில் இது நான் கேரட் வந்து நான் உள்ளே போட்டேன். இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் முந்திரி போட்டுக்கோங்க. நான் முந்திரி போட்டோம். ஒரு 20 கிராம் 30 கிராம் முந்திரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் முந்திரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டுருக்கு. ஏலக்காய் போட்டுக்கலாம். நீங்கள் ஏலக்காய் போடணும் வச்சுன்னா நீங்கள் ஏலக்காய் கூட அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ அது ஏலக்காய்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி போட்டு நல்லா அரைக்கணும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் சுகர் போடணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு கேரட் இருக்குதோ அதே அளவுக்கு நீங்கள் சுகர் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா அரைங்க. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் கீ ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து ஒரு கிளாஸை மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான கேரட் கீ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.